வெல்கம் டு மை சேனல் விபி நண்பன். இந்த வீடியோவில் விஷுவல் ஃபாக்ஸ் ப்ரோவில் சைமல்டேனியஸாக மோர் தென் ஒன் டேபிள் எப்படி அப்டேட் பண்ணுது. ஒரு என்ட்ரி ப்ரோக்ராமில் வந்து மாஸ்டர் டேபிளில் இருந்து டீட்டெயிலை கெட் பண்ணி டிரான்சாக்ஷன் டேபிளுக்கும் சப்போர்ட்டிங் டேபிளுக்கும் எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி ஒர்க் ஏரியா க்ரியேட் பண்ணுறது, எப்படி அசைன் பண்ணுறது, எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு உள்ளதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஒரு சின்ன டெமோ ப்ரோக்ராமும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு இன்வென்ட்ரி மாஸ்டர் டேபிளில் வந்து ஒரு ஐட்டம் மாஸ்டர் இருக்கலாம். அதாவது ஒரு ஐட்டத்தோட மாஸ்டர் டீட்டெயில் அதுக்கு தனியாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த டேபிளில் வந்து ஐட்டம் கோடு, ஐட்டம் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, யூனிட் ரேட்டு, ஸ்டாக் ஆன் ஹேண்டு, லாஸ்ட் இஷ்யூ டேட்டு, அந்த மாதிரி மாஸ்டர் டீட்டெயில் எல்லாமே அந்த டேபிளில் இருக்கும். பில்ஸ், அதாவது ஒரு ஸ்டோரில் போனீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது பில் அடிக்கும்போது ஒரு ஸ்டாக்கில் இருந்தால் மைனஸ் பண்ணி ஒவ்வொரு ஐட்டத்தை வந்து என்ட்ரு பண்ணும்போது கோடு என்ட்ரு பண்ணும்போது அந்த ஐட்டம் நேம் எல்லாமே வரும். குவான்டிட்டி அடிக்கும்போது அந்த குவான்டிட்டி மெயின் ஸ்டாக்லேருந்து ரிடியூஸ் ஆகி மாஸ்டர் டேபிளில் போய் அப்டேட் ஆகும். இந்த டிரான்சாக்ஷன் டேபிள்லையும் அப் அண்ட் ஆகும். ஸோ அது பில்லுங்கிற ஒரு டேபிளில் வந்து என் பில் வைஸ் டீட்டெயில் அதில் இருக்கும். சேல்ஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட் டேபிள். அதாவது இந்த மாஸ்டர் டீட்டெயிலில் உள்ள மாஸ்டர் டீட்டெயிலை கெட் பண்ணி தனியாக ஒரு டேபிளில் டைனமிக் டேபிளில் கொண்டு வரதுக்காக ஒரு டெம்ப்ளேட் டிபிஎஃப் தான் சேல்ஸ். இது டேட் வைஸாக ஃபைலை க்ரியேட் பண்ணுது. இதில் இந்த சேல்ஸுங்கிற டிபிஎஃப்லேருந்து ஒவ்வொரு டேட்டுக்கும் தனித்தனியாக ஒரு ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிற மாதிரி நம்ம இது ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதாவது டேட்டை என்ட்ரு பண்ணும்போது டேட்டில் உள்ள டேட் பார்ட்டு, மந்த் பார்ட்டு, இயர் பார்ட் அதையும் இந்த டிஎஸ்ங்கிற ஒரு ஐடென்டிட்டியையும் வச்சு ஒரு வேரியபிளில் அந்த டைனமிக்காக ஃபைலை க்ரியேட் ஆகணும். ஒருவேளை ஃபைலை க்ரியேட் ஆகிடுச்சு, அடுத்த பில் அடிக்கும்போது இதே டேட் பண்ணும்போது இந்த ஃபைல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணும். அது செக் பண்ணும்போது அது எரேஸ் ஆகாது, அப்படியே வரும். இல்லைன்னா எரேஸ் ஆகி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். அப்போ 3 டேபிள்லையும் போய் அது ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணும்போது 3 டேபிள்லையும் அப்டேட் ஆகும். இந்த 3 காரியங்களையும் நம்ம இந்த ப்ரோக்ராம் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னோடய ஸ்ட்ரென்த்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கணும், அதையும் பார்த்துடலாம். ஓகே, இந்த டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சரை முதல்ல நம்ம பார்க்கணும். முதல்ல யூஸ் ஐட்டம் மாஸ்டர். இது மாஸ்டர் டேபிள். இதை வந்து ப்ரௌ பண்ணி பார்ப்போம். இதில் வந்து ஏற்கனவே மாஸ்டர் டீட்டெயில் நான் வந்து ஒரு ஃப்ரூட்ஸை வந்து மாடல் டேட்டாவாட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை பாருங்கள். இந்த ஐட்டம் கோடு, ஐட்டம் நேம், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, யூனிட் ரேட்டு, ஸ்டாக் ஆன் ஹேண்டு. கேட்டகரி மீன்ஸ் சில ஐட்டம் வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும், அதை வந்து ஏ ஐட்டம்னு கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா மீடியமாக போகுதுன்னா பி ஐட்டம், ரொம்ப ஸ்லோவான மூவிங்காக இருக்குதுன்னா சி ஐட்டம்னு கொடுத்துருக்குறேன். அது இப்போதைக்கு தேவையில்லை, இருந்தாலும் அதை போட்டு வச்சுருக்கிறேன். லாஸ்ட் பர்ச்சேஸ் டேட், அதாவது ஸ்டோரில் வந்து லாஸ்ட்டு லோடு இன்புட் ஆகும்போது எந்த டேட்டில் வந்திருக்கிறது அதை போட்டுருக்கிறேன். லாஸ்ட் இஷ்யூ டேட், சேல்ஸ் ஆகும்போது அந்த டேட் வந்து இதில் அப்டேட் ஆகும். இது வந்து மாஸ்டர் டேபிள். இனி யூஸ் பில்ஸ். இதில் வந்து ஒரு 4 டேட்டாபேஸ் டேபிளை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து ஒரு பில் வைஸ் டீட்டெயில், அதாவது ஒரு பில் நம்பர், அந்த பில்லோட டேட்டு, எத்தனை ஐட்டம் போயிருக்குது, அந்த பில்லோட அமௌண்ட் என்ன, சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் டெமோ பண்ணதுனால அடுத்தது சேல்ஸு. இந்த இது வந்து டெம்ப்ளேட் டிபிஎஃப். இதில் வந்து எதுவுமே இல்லை. இதில் வந்து பில் நம்பர், பில் டேட்டு, ஐட்டம் கோடு, ஐட்டம் நேம், யூனிட் ரேட்டு, சேல்ஸ் குவான்டிட்டி, சேல்ஸ் வேல்யூ, இவ்வளோ தான் இருக்குது. இதை வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணி நம்ம பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க ப்ரோக்ராம் பண்ணுவோம்.
வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்விரான்மெண்டல் கமெண்ட்ஸ். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணியாச்சு. ஒரு ஸ்க்ரீனை பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு டைட்டிலும் போடுறோம், சேல்ஸ் பில் என்ட்ரி. அதோட ஃபாண்ட் வந்து ஏரியல் பிளாக் 24 சைஸில், கலரும் போட்டாச்சு. ஸ்க்ரீனை பார்த்தாச்சு. இப்போ ஒரு டேட்டை வந்து நம்ம இன்புட் வாங்க போகிறோம். கரண்ட் டேட்டு வந்து டேட்டா ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதில் இந்த டேட்டா ஃபங்க்ஷனை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லது. பின்னாடி வருவோம். இப்போ ஃபஸ்ட் ஒர்க் ஏரியாவில் வந்து ஐட்டம் மாஸ்டர்ன்ற டேபிளை வந்து ஓப்பன் பண்ணுறோம். இண்டெக்ஸ் பண்ணி கோ டாப் முதல்ல போயாச்சு. ரெண்டாவது ஒர்க் டேபிளில் வந்து பில்ஸு. இதில் வந்து இண்டெக்ஸ் பண்ணி கீழே வந்து +1 போடுறோம். ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த பில் நம்பர் +1 ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அதான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ சேல்ஸுங்கிறது ஒரு டெம்ப்ளேட் டிபிஎஃப். அதை வந்து நம்ம டைனமிக்காக ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டைனமிக்காக ஃபைல் நேம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, டேட் வைஸ் சேல்ஸ் டிஎஸ், அந்த டேட்டில் உள்ள பார்ட்டு, டேட்டில் உள்ள டேட் பார்ட்டு, மந்த் பார்ட்டு, இயர் பார்ட்டு, இதை வச்சு பண்ணி முதல்ல அந்த ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த சேல்ஸில் உள்ள ஸ்ட்ரக்சரை காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து அடுத்த ஒர்க் ஏரியாவில் வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ பில் நம்பரை வந்து நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். என் பில் ஏற்கனவே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்தீங்களா, நம்பர் 1ன்னு வந்துச்சு. இப்போ ஸ்க்ரீனில் என்ட்ரு பண்ண வேண்டிய எல்லா எலிமெண்ட்ஸ் எல்லாம் போடலாம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஐட்டம் கோட் அடிக்கும்போது மாஸ்டர் டேபிளில் உள்ள டேட்டா அந்த இருந்தால் மீதி உள்ள ஃபீல்டு எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும். இதில் குவான்டிட்டி மட்டும்தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாஸ்டர் டேபிள்லேருந்து கெட் பண்ணி வரும். பில் வேல்யூ வந்து ஒரு பில்லில் வந்து 10 ஐட்டம் இருக்குன்னா 10 ஐட்டோட வேல்யூ வந்து குமுலேட்டிவாக ஆட் பண்ணி வர்றது தான் நம்ம பில் வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஒயில் லூப்பு கண்டினியூ பண்ணணுமா, அதாவது ஒவ்வொரு பில்லுக்கும் ஒரு 4 ஐட்டம் இருக்கலாம், 5 ஐட்டம் இருக்கலாம், எத்தனை ஐட்டம் வேணாலும் இருக்கலாம். முடிஞ்ச உடனே நோ கொடுத்து வெளியே வரணும். அதுக்கு அப்பர் ஃபங்க்ஷன் போடுறேன். இனி இனிஷியலைஸ் பண்ணோம். இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து அந்த வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி போட்டிருக்கிறோம். இப்போ வந்து வேரியபிளை வந்து கெட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூ மாஸ்டர் டேபிளில் உள்ள ஐட்டம் கோடில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுது. அப்படி இருந்தால், நாட் எண்ட் ஆஃப் ஃபைல் இருந்தால், அந்த ரெக்கார்டில் உள்ள நேம், ஐட்டம் நேம், யூனிட் ரேட்டு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. இதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். டிஸ்பிளே பண்ண போகிறோம். கெட் பண்ணல, டிஸ்பிளே பண்ண போகிறோம். சே கமெண்ட் கொடுத்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். இனி கெட் பண்ண வேண்டியது குவான்டிட்டி மட்டும் தான் கெட் பண்ணணும். ரீட். இப்போ ஒவ்வொரு ஐட்டத்தோட வேல்யூ வந்து யூனிட் ரேட் இன்டு எத்தனை குவான்டிட்டி சேல்ஸ் ஆகிருக்குதோ அது ஐட்டம் வேல்யூ, அதையும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இனி பில் வேல்யூ வந்து அந்த டூ வைல் லூப்லேயே வந்து குமுலேட்டிவாக ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பில் வேல்யூ வந்து எங்கே பண்ணணும்னா, டூ வைல் லூப்புக்கு வெளியே முன்னாடியே பில் வேல்யூ வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அதை வந்து இதில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஒரு அலைன்மெண்ட்டு வித்தியாசம் ஆயிடுச்சு. ஸோ பிக்சர் கிளாஸ் போட்டிங்கன்னா அலைன்மெண்ட்டு சரியாயிடும். வந்துடுச்சு இல்லை? பில் வேல்யூவை போட்டாச்சு. ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் வரும்போது அந்த இனிஷியலைஸ் ஆகணும். ஸோ இப்போ இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. குவான்டிட்டி இனிஷியலைஸ் ஆகலை, அதையும் பண்ணிடுவோம்.
வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுதுல்ல. ஓகே. இனி அந்த டிரான்சாக்ஷன் டேபிளில் போய் அப்டேட் பண்ணணும். அது வந்து 4th ஒர்க் ஏரியாவில் இருக்குது. ஒரு ரெக்கார்டு அப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு அந்த ரெக்கார்டில் உள்ள ஃபீல்டு வேல்யூ அப்பன் பண்ண போகிறோம். இப்போ கவுண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு பில்லில் வந்து எத்தனை ஐட்டம் வாங்கியிருக்குன்னு உள்ளதை அந்த கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த டேட்டா பேஸில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக அதை நான் போடுறோம். இப்போது ஐட்டம் மாஸ்டரில் போய் ஒரு வேல்யூ சேல்ஸ் ஆகும்போது அந்த குவான்டிட்டி வந்து ஸ்டாக் அண்ட் ஹேண்டில் வந்து மைனஸ் ஆகணும். லாஸ்ட் இஷ்யூ டேட்டையும் கரண்ட் டேட்டை வந்து அப்டேட் ஆகணும். ஃபீல்டு நேம் வேறு இருக்குது. ஃபீல்டு நேம் எஸ் குவான்டிட்டின்னா எஸ் குவான்டிட்டி எஸ் வேல்யூ, அதாவது சேல்ஸ் வேல்யூ சேல்ஸ் குவான்டிட்டி. சரி, இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஓகே. இனி அந்த டேட்டாபேஸ் டேபிளில் வந்து அப்டேட் ஆகணும். அதை ஒன்று செக் பண்ணலாம். இந்த பில் டேபிளில் வந்து அந்த என் பில் இண்டெக்ஸ் பண்ணி லாஸ்ட் ரெக்கார்டில் என்ன வேல்யூ இருக்குதோ +1 போட்டு பில் நம்பர் ஆட் ஆகணும். இப்போ பாருங்கள், அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது பண்ணும்போது 3 ஆகும். இப்போ பாருங்கள், இன்னைக்கு உள்ள டேட்டு வந்துடுச்சு, பில் நம்பரும் வந்தாச்சு. இது டைனமிக் டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அதுலேயும் செக் பண்ணிடலாம். இனி அதில் ஐட்டம் நேமையும் ஐட்டம் கோடும் யூனிட் ரேட் இவ்வளவும் அப்டேட் ஆகலை, அதையும் அப்டேட் பண்ணிடலாம். பில் நம்பர் 3. இதில் வந்து ஐட்டம் கோடு வந்து டேட்டா டைப்பு ஏற்கனவே வித்தியாசமாக பண்ணியிருந்தோம். இது பேஸ் டேபிளில் பண்ணுறோம். அடுத்தது அந்த ஏற்கனவே பண்ண டைனமிக் டேபிள்லையும் பண்ணிடுவோம். பேஸ் டேபிளில் இருந்தால் க்ரியேட் ஆகி வரும். அடுத்த டேட்டு போடும்போது கரெக்டாக வந்துடும். ஆயிடுச்சு. டேபிளில் வந்து ஒரே என்ட்ரி 3 டேபிளில் அப்டேட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.